இலவசங்கள நான் ஆதரிக்கலைங்க. ஆனா, தேர்தல் சமயங்கள்ல இலவசங்கள் குடுக்கறது அ மக்கள் அத ஏத்துப்பாங்கங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி குடுக்குற அறிக்கைய நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோம்னு நெறைய எல்லா அறிக்கைகளையுமே நம்ம படிச்சு பார்க்குறோம். நம்ம இப்ப நெறைய முன்னேறி வந்திருக்கோம். அப்ப இந்த இலவசங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இன்னும் பாமர மக்களுங்களுக்கு தான் அது பெரிய விஷயமா தெரியுது. அவங்களுக்கு அது புரியறது கிடையாது. அதனால மக்கள் அத நோக்கி போய் இலவசங்கள தேடி வாங்கிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அதனால தான் ஓட்டு போடுறாங்களான்னா அப்படி கிடையாது. ஸோ இலவசங்கள்னால எந்த உபயோகங்களும் இல்ல. தேவையான சமயத்துல தேவையான முயற்சிகள பண்ணுனாவே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களுடைய தேவைகள புரிஞ்சுட்டு அரசியல் கட்சிகள் அதுக்கான வேலைகள செஞ்சா நாடும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி ரெண்டுமே இலவசங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்ல இலவசங்கள் குடுக்குற மக்கள் வாங்கிக்கிற மக்களுடைய தேவைகள் அது ஒரு எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கிறாங்களே ஒழிய அது இல்லாம வாழ்க்கை இல்ல. அப்படி யாரும் இல்ல. அது ஒரு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. என்னை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் தான் எனக்கு தெரியும். என்னை சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறப்ப அது ஒரு எக்ஸ்ட்ரான விஷயமா தான் தெரியுதே ஒழிய தேவைகளா, அடிப்படை தேவைகளா அப்படின்னு கிடையாது. இப்ப எந்த ஒரு தேவையுமே நமக்கு இப்ப என்ன தேவையோ அதை தான் நம்ம பார்க்கணும். அது நீங்க சொல்ற மாதிரி ஆண்ட கட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி ஆளுகின்ற கட்சியும் சரி, எல்லாமே சரிங்க. அது அப்பத்திக்கு தேவைகள் என்ன, மக்களுடைய தேவைகள் என்னன்னு தேடி பார்த்து செஞ்சா நல்லா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இனி வரும் கட்சிகளுக்குமே அதே தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இலவசங்கள் அவ்வளோ இலவசங்கள் கொடுக்கறத நான் நல்லதுன்னு நினைக்கலைங்க.